தமிழ்நாட்டு சிந்தனையில் இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்கிற இந்த கருத்தை, என் மொழி உயர்ந்தது தான், ஆனால் உன் மொழியை விட உயர்ந்தது என்று எப்போதும் நான் மாறுதட்டிக் கொள்ள மாட்டேன். நான் உயர்ந்தவன் தான், உன்னை விட உயர்ந்தவன் என்று எப்போதும் நான் மாறுதட்டிக் கொள்ள மாட்டேன். நான் வலியவன் தான், உன்னை விட வலியவன் இல்லை. ஆனால் எல்லோரும் சமம் என்கிற பார்வை தான் தமிழ்நாடு தந்தது. இந்த தமிழ்நாட்டு தத்துவத்தின் மீது யார் கல்லறிந்தாலும், யார் பாதுகாவலாய் என்று நிற்கிறார்களோ, யார் பாதுகாத்தார்களோ எங்கள் மொழியை, எங்கள் மண்ணை, எங்கள் நிலத்தை அவர்களுக்கு வழிகாட்டட்டும். பேசுகிற இந்த பங்கேற்பில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் பார்க்கிற நம்முடைய மக்கள் எல்லோருக்கும் ஒன்று தெரியும். தமிழ்நாட்டு மேடைகளிலிருந்து புதிதாய் கட்சி ஆரம்பிக்கிறவர்களும் ஆரம்பித்திருப்பவர்களும் யார் வந்தாலும், நாங்கள் இந்தியாவே ஆளுகிறோம் என்று சொன்னால் கூட, இதோ நாங்கள் ஆண்ட உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், இதோ நாங்கள் ஆண்ட பீகாரை பாருங்கள், இதோ நாங்கள் ஆண்ட பஞ்சாபை பாருங்கள், நாங்கள் ஆண்ட ராஜஸ்தானை பாருங்கள் என்றும் யாரும் சொல்ல மாட்டார்கள். இதோ தமிழ்நாட்டை பாருங்கள் என்று நாங்கள் தான் மாறுதட்டுவோம். காரணம், ஆண்டாண்டு காலமாய் என் அப்பன் படிக்க முடியாத போது, தாத்தன் படிக்க முடியாத போது, எங்கள் கிழவன் தந்தை பெரியார் தான் படிப்பை ஆயுதமாக்கினார். இந்த மொழியை நீசபாசை என்று சொன்னபோது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருதகை தான் இது நீசபாசை இல்லை, இந்த தமிழ் உயர்தனிச்ச மொழி என்று உறக்க பேசினார். எங்கள் மொழியை ஒதுக்கிய போது தலைவர் கலைஞர் தான் எங்கள் மொழிக்கும் எல்லாம் உண்டென்று வாதிட்டார். அதனால்தான் நாங்கள் இப்போது சொல்கிறோம், தமிழர் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த தமிழ் யாரையும் தாழ்த்தாது, இந்த தமிழ் எந்த மதத்தையும் தாழ்த்தாது என்கிற, அனைவரும் சமம் என்கிற ஒரு பண்பாட்டு கூறு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதை விதைத்தது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் தத்துவத்தின் தலைமகனாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிற எல்லோருக்கும் எல்லாம் இந்தியாவிற்கு வழிகாட்டும், இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது. வட இந்திய சகோதரர்கள் பேசுகிறார்கள், சூப்பர் ஸ்டேட் என்று இருக்கிற தமிழ்நாட்டை பாருங்கள் என்று அவர்கள் முதல்வரின் சட்டைகளை பிடிக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு தெரியும், தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கிறது, அது இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்று. இந்தியாவிற்கு போக சொல்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும், திராவிடம் திசை காட்டும், தமிழ் அதுக்கு வழிகாட்டும். அண்ணன் பல தைகளை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அந்த தை நிறைவேற்றம்னு. ஆனால் நிறைவேற்றி நேர எஜமா மோடி ஐயா அமித்ஷான்னு டெல்லிக்கு போய் நின்று, ஐயா நான் அப்படி பேசிட்டு வந்தேன் ஐயா, அது சரிங்களா ஐயா அப்படின்னு கேட்காம இருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு கடந்த காலத்தில் கேட்டிருக்கீங்க, அதனால் பரவாயில்லண்ணே, மகிழ்ச்சி. தை பிறந்தால் வழிபிறக்கும், எல்லோருக்கும் வழிபிறக்கட்டும். நான் தொடக்கத்திலேயே மிக தெளிவாக யார் குறித்து அவதூறு பேசாமல் பாஜக அண்ணன் மரியாதைக்குரிய கரு நாகராஜ் அவர்களை நோக்கி தான் முதல் கேள்வி வச்சேன். 20 மாநிலங்கள் நீங்கள் ஆள்றீங்கன்னு மகிழ்ச்சின்னு. ஆனால் உங்களால் நரேந்திர மோடி அவர்கள் ஆளுகிற இந்த நாட்டில் இந்த மாநிலம் சிறப்பாக இருக்குது என்று எங்கள் தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியுதான்னு கேட்டேன். அண்ணன் அதுக்கு பதில் இல்லை. பரவாயில்ல, எங்கள் தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து இத்தனை நிறைவேற்றீர்களா என்று சொன்னார்கள். அதில் ஒன்றுனா சொல்லும்போது பக்கத்து செந்தில்வேல் தோழரை என் தோலை பிடிச்சி, இங்கே பாருங்க தோழர், நம்ம நிறைவேற்றலாம் சொல்கிறார் தோழன்றார். ஏன்னா பார்க்குற மக்களுக்கு தெரியுமில்ல, சமூக நீதி என்று நீங்கள் சொன்னீங்களே, மகளிருக்கு உரிமை தொகைன்னு அதில் சொன்னீங்களேன்னு அண்ணனுக்கு யாவும் இருக்கு நம்புகிறேன். 1000 ரூபா கொடுக்கலாம்னு எங்கள் முதலமைச்சர் சொல்கிற போது, அந்த நாட்டுடைய இன்றைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நீங்கள் தான் அது எப்படிங்க சாத்தியன்றீங்க? தமிழ்நாட்டில் நிறைவேற்றின பின்னாடி இன்றைக்கி உங்கள் குஜராத்து, உங்கள் யூபி, உங்கள் பீகார்லாம் 1000 பத்தாதுங்க 2000 கொடுங்கன்றீங்க. பரவாயில்ல, இந்த திட்டம் வந்த பின்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏடுகள் எழுதுகிறது, பெண்கள் வேலைக்கு போனால் சாஸ்திரம் கெட்டு போயிடும், பெண்கள் வீதிக்கு வந்தால் தீண்டாமல் வந்துடும், பெண்கள் உழைப்புலாம் தீட்டுன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டு நிரூபிச்சிருச்சு. எப்படி நிரூபிச்சிருச்சுன்னா, இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலங்களில் தமிழ்நாடு 52 விழுக்காடு இருக்கிறது என்று நிரூபிச்சாச்சு. இதுக்கு 1000 ரூபா தான் காரணம் நான் சொல்லலைன்னு. அதற்கு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக விதைக்கப்பட்ட விதை. எங்கள் தத்துவ மரபுகள் எங்கள் பெண்களை ஒன்றும் தொட்டா திட்டு பார்க்கல. எங்கள் தாய்வழி சமூகத்தில் எங்கள் அம்மாவை மதிப்போம், மதிப்பு என்பது புனிதம் அல்ல, அவள் உரிமை என்று தான் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அப்படித்தான் வளர்ந்தோம். அதை இந்த தத்துவ மரபு பாஜக இப்போது கடைபிடிக்கிறதா? இங்கே தத்துவ சண்டை இருக்கிறது. அந்த தத்துவ சண்டையில் நீங்கள் சொன்னதுதான். என்ன சொல்றாரு, இந்த நாட்டில் எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் சம்மதம்னா இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல, இங்கே பாஜக நண்பர்களை சேர்த்தே சொல்கிறேன்,
ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னோமா? கிறிஸ்மஸ் சந்தோஷம் சொன்னமா இல்லையா? எல்லாரும் சொன்னமா இல்லையா? ஆனால் அண்டை மாநிலத்தில் பாஜக மாநிலத்தில் தேவாலயங்களை அடிச்சாங்களா இல்லையா? இது தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிற ஊர் பிறரை மதிக்கிற ஊர். நாங்கள் நடிக்க தரலன்னு எங்களுக்கு தத்துவ மரபு இருந்துச்சுன்னு பரவாயில்லண்ணே. தீபாவளி வாழ்த்து சொல்லுன்னு அவர் கருத்து. தீபாவளி வாழ்த்து புதுசாக சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் காரைக்குடி போராளி ஹெச் ராஜா கேட்டதை கேட்குறாரு. தீபாவளி வாழ்த்து சொல்லணும். நாங்கள் பல முறை கேட்டுட்டோம். ஏசுபிரான் பிறந்த தேதியே உலகம் சொல்லுதுயா. ஏசுபிரான் பிறந்ததே உலகம் சொல்லுது. நபிகள் நாயகம் பிறந்த தேதியே உலகம் சொல்லுது. எங்கள் ஐயா வள்ளலார் பிறந்ததை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் அண்ணன் அம்பேத்கர் பிறந்த தேதியை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் புத்தன் பிறந்த தேதியை சொல்கிறோம். இந்த தீபாவளின்னு நரகாசுரனை அழிச்ச தேதியை நீ சொல்லுயான்னு சொன்னான். நீ சொல்லலை, சொல்லு, நான் வாழ்த்து சொல்கிறேன்ட்டேன். அவ்வளோதான். எங்கள் அரசியல் தத்துவ அரசியல் தான். ஆரியம் என்கிற தத்துவம், சனாதனம்ங்கிற தத்துவம் எங்களை தாக்குகிற போது நாங்கள் தத்துவத்தால் தான் நிற்க முடியும். திட்டங்கள் வரும், திட்டங்கள் போகும். ஜல்ஜீவன்டாரு 2021 தான் இவங்க சொன்னாங்க, இந்தியர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும். இந்தியர்கள் எல்லாம் தாகத்தில் இருக்கிறார்கள். தண்ணீர் புனிதமான ஒன்று, ஜல் ஜீவன் கொடுக்கணும். உங்களுக்கு வரலாறு சொல்ல விரும்புகிறேன். 1971 காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நோய் வருது. அந்த நோய்க்கு பேர் நரம்பு சிலந்திங்கிற நோய். மருத்துவர்கள் போய் ஆய்வு பண்ணிட்டு இந்த நோய் எதற்கு வருகிறது என்று குன்றத்தூர் ஏரி பக்கத்தில் ஆய்வு பண்ணிட்டு எதற்கு வருகிறது என்று அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் சொல்கிற போது, நீரில் மாசு இருக்கு. ஆடு குடிக்கிற நீரை மனிதன் குடிக்கிறான், மாடு குளிப்பாற்ற நீரை மனிதன் குடிக்கிறான், ஆடு மாடு எந்த குளத்தில் குளிக்குதோ அதையே எடுத்து குடிக்கிறான். இது நீரில் தூய்மை இல்லாதனால இந்த நரம்பு சிலந்தி நோய் வருதுங்க ஏங்கும்போது என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. ஒரு புது திட்டத்தை கொண்டு வரலான்னு சொன்னபோது தான் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாடு எங்கள் மாநிலத்தில் பெரும் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அறிவித்தார். தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று ஒன்றை கொண்டு வந்து அவர் சொன்னார், ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் நான் சொல்கிறேன், எந்த மகர் மக்களுக்காக குடிநீர் போராட்டத்தை நடத்தினாரோ அந்த நாளில் அறிவிக்கின்றேன், தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் தண்ணீர் தெருக்கு வரும் என்று. நீங்கள் 21 தான் ஜல்ஜீவன், நாங்கள் 71 தமிழ்நாடு குடிநீர் வாரியம் கொண்டு வந்துட்டோங்கய்யா. அண்ணன் சொல்கிறாரு, ரீல்ஸ் எடுத்துட்டாங்க இளைஞர்கள். அண்ணா பரவாயில்லண்ணே, ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கணுமே, யாராவது கேட்டிங்களா? ஓடுற ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின், ஓடுற ட்ராக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ராக்கு. யாரா ஐயா மோடி ஐயா இவங்க சிஆர் உங்களோட மத்திய போலீஸ் பாதுகாப்புலாம் எங்கே போய் கேட்டுக்கணுமா இல்லையா? நாங்கள் இப்பவும் சொல்கிறோம், அந்த வட இந்திய இளைஞர் மீது கத்தியை காட்டிய என் இளைஞனாக இருந்தனால் நான் அவனோடு சேர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன். என் சகோதரனை, என் நாட்டை நம்பி நீ வந்தாய், உனக்கு சோறு கொடுக்குற, உனக்கு வாழ்க்கை கொடுக்குற மாநிலம் இந்த மாநிலம். அதனால தான் அவன் கைது செய்ய இவ்வளோ குண்டாசில் இருக்கான். அந்த மாணவன் காப்பாற்றப்பட்டு சொந்த ஊருக்கு போய் நிம்மதியாக இருக்கிறான். இன்னைக்கு தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம், தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடம், இங்கே இருக்கிற உள்நாட்டு ஒட்டுமொத்த வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடம், பள்ளி பிடித்து விட்டு கல்லூரிக்கு போகிற பெண்கள் ஆண்களில் தமிழ்நாடு முதலிடம், சூப்பர் ஸ்டேட் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டில் தமிழ்நாடு 2வது இடம். இது ஒரு நாளில் வந்ததல்ல, ஒரு நாளில் மாங்காய் காய்த்ததல்ல, ஒரு நாளில் மாங்காய் காய்க்கவில்லை. அன்பு கொண்டவர்களை, உங்களுக்கு தெரியுமா, 1968 வளர்ந்த மாநில பட்டியலில் 25 மாநிலங்களில் 24வது இடத்தில் தமிழ்நாடு இருந்தது. அப்பவும் இதிகாசத்தில் பேசினா, நாங்கள் தஞ்சாவூர் தரணியில் எங்கள் ராஜேந்திர சோழன் ஆண்ட போது யானை கட்டி போரடித்தோம், தேரை கட்டி போரடிச்சோன்னு கவுண்டமணி சார் கேட்குற மாதிரி கப்பல் ஓடிச்சு, உனக்கு ஓடிச்சா? எங்கள் பேரறிஞர் அண்ணா வந்த பின்புதான் ஒருபடியை லட்சியமாக அரிசியை கொண்டு வந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒருவேளை உணவையும் சரியாக உண்கிறார்கள் என்றால் அது திராவிட இயக்கங்களுடைய, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவருடைய அரசியல் தீரத்தில் தான். அந்த திராவிடத்தின் மீது உங்கள் மேலே தோழர் ஏறி நின்று மோடி, அமித்ஷாவும் RSS கும்பல் ஆட்டம் போட்டா முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின் எதிர்த்து கேட்பார். அந்த தத்துவம் இந்தியாவிற்கு வழிகாட்டும், திராவிட வழிகாட்டும், திராவிட திசை காட்டும். இந்த பொங்கல் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சொல்கிறோம், தை பிறந்தால் வழி பிறக்கும். மீண்டும் 2.0 லோடிங். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.